ஹாய், நான் டாக்டர் அசோக். இன்றைக்கி நம்ம வந்து நேச்சுரல் ரெமடிஸ் பார்க்கலாம் காலாணிக்கு. ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா எப்சம் சால்ட் வந்து வெது வெது தண்ணியில் போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நம்ம ரெண்டு பாதத்தையும் அதில் வைக்கிறதுனால நம்மளுக்கு அந்த காலாணி வந்துட்டு அந்த இடம் இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து சாஃப்டன் ஆகி பிரேக் டவுன் வரதுக்கு ஹெல்ப் பண்ணுது. செகண்டாக பார்த்தோம்னா லெமன் அண்ட் டர்மரிக் அப்ளிகேஷன். லெமனும் டர்மரிக்கும், அதாவது மஞ்சளும் லெமன் ஜூஸும் வந்துட்டு நம்ம ஒரு அப்ளிகேஷனாக ரெடி பண்ணி அதை நம்ம அந்த காலாணி இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணுறதுனால லெமன் வந்து சாஃப்டன் பண்ணி பீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் கேஸ்டர் ஆயில் பேக். கேஸ்டர் ஆயில்னா விளக்கெண்ணெய். இது வந்து நம்ம வெது வெதுன்னு ஹீட் பண்ணி நம்ம ஒரு காட்டனில் டிப் பண்ணி அந்த ஃபூட்டான் இருக்கிற இடத்துல, அதாவது ஆணிக்கால் இருக்கிற இடத்துல வச்சு நம்ம ஒரு பேண்டேஜ் போட்டுட்டா அது என்ன பண்ணணும்னா அந்த இடம் வந்து மாய்ஸ்டனாகவும் இருக்கும் அண்ட் அதை வந்து ஹார்டனாக இருக்கக்கூடிய ஸ்கின்னை வந்துட்டு அது சாஃப்டன் பண்ணி பீல் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபோர்த் ஒன் கார்லிக் அப்ளிகேஷன். ஓகே, கார்லிக்கை வந்து பேஸ்ட்டாவோ இல்லை க்ரஷ் பண்ணி நம்ம அந்த காலாணி இருக்கிற இடத்துல நம்ம வச்சு ஒரு பேண்டேஜ் போடுறதுனால அதுவும் வந்துட்டு சாஃப்டன் பண்ணி பிரேக் டவுன் பண்ணும். இது சீக்கிரமாக வந்து அந்த கார்னர் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் மைக்ரோப்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் இதை கில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் பிகாஸ் garlic has antimicrobial effect. And thank you. For more updates, follow the page.